நம்ம பயப்படுறோம், குழந்தைகளை கண்டிக்க பயப்படுறோம். ஏன்னா அந்த குழந்தை கண்டிக்கும் போது அது வாய்ஸ் ரைஸ் பண்ணுது. அப்பனா நான் அதை சரியா ரைஸ் பண்ணலன்னு அர்த்தம். குரலை உயர்த்தக்கூடாது, பணிவு, கீழ்ப்படிதல். அம்மா அப்பா சொல்றது கீழ்ப்படிஞ்சு குழந்தைகள் நடக்கணும். எங்க அம்மாவுக்கு நான் என்ன படிக்கிறேன்னு தெரியாது, ஆனா நான் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுக்கமா போறேனாங்கிறத மட்டும் எங்க அம்மா பாத்துக்குவாங்க. வந்து பாடம் எடுத்து படிக்கும் போது நான் என்ன படிக்கிறேன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது, ஆனா நான் படிக்கிறேனாங்கிறத மட்டும் எங்க அம்மா பாத்துக்குவாங்க. படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க எல்லா பால் தண்ணிலாம் கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க படுத்துக்கிட்டு எனக்கு வேலை சொல்லுவாங்க. வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இன்னி வரைக்கும் எங்கள் அம்மா வந்து கையில் வெயிட் தூக்க நான் விட்டதில்லை. எங்கள் அம்மா கீழே உட்காந்துருந்தா நான் மேலே உட்கார மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு எதிராக நான் பணிவுடன் இல்லாமல் ஒருபோதும் நடந்து கொண்டது கிடையாது. அது எங்கள் அம்மாவுடைய வளர்ப்பு. ஏன்னா எங்கள் அம்மா எங்கே கண்டிப்பாங்களே, எங்கள் அம்மா அழுதா நான் இன்னைக்கு கூட அழுவேன். இறை சாட்சியாக சொல்கிறேன். எங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் வந்து எங்கள் அம்மா என்னை கண்டிப்பாக தான் வளர்த்தாங்க. எங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் வந்தால் எனக்கு கண்ணீர் வருமே. இப்போ கண்டிப்பாக வளர்த்த ஒரு அம்மா கிட்ட எதுக்கு எனக்கு பாசம்? இந்த பெற்றோரியம் நமக்கு தெரிய வேண்டிய. எனக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு, என் பிள்ளைய நான் அப்படி தான் வளர்த்துட்டு இருக்கேன். எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் உனக்கு கிடையாதுப்பா, சமூகத்திலேருந்து நான் வாங்கினேன், அதுக்கும் நான் அது சில விஷயங்களை செய்யணும்னு சில விஷயங்கள் சமூகத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் சில விஷயங்களை குழந்தைகளிடத்தில் கண்டிப்பாக இருங்கள் சகோதரி. அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நீங்கள் மௌனமாக இருந்தாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்கள்.